மக்களே, இந்த விடயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. உங்க கூட ஒரு உறவினர் நண்பர் உங்களுக்கு முன்னுக்கு இருந்து எப்படி பேசுவாங்களோ அதே போல ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் அரசியல் சம்பந்தமா நிறைய பேரோட பேச்சுக்களை பார்த்தாலும், அது தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய இலங்கையிலையும் சரி பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்டா இருப்பாரு, டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். ஏன் அப்படின்னா அவர் மட்டுமே தன்னோட மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்ற எண்ணத்தில் இருப்பாங்க. ஆனா பல பேர் அந்த பதவியை தக்க வைக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படி என்பதற்காக எவ்வளவு தூரம் சேஃபா பிளே பண்ணலாம், எப்படி பேசினா அந்த மக்களுக்கு அந்த ஓட்டு வரும், ஓட் வர வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் செயற்படும் அப்படின்ற இதிலே திங்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்க உண்மையை பேச மாட்டாங்க, உண்மையின் பக்கம் நிற்க மாட்டாங்க. ஆனா யாரு அந்த மக்களுக்காக உண்மையா நிற்கிறாங்களோ, அந்த மக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படி என்பதை சொல்லணும் இருக்காங்களோ, அவங்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி விடுறதுதான் இந்த பதவி முகத்தில் இருப்பவர்கள், பதவி ஆசையில் இருப்பவர்கள். மக்களை ஜஸ்ட் ஒரு பகடக்காய யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை திருப்பி விடுவாங்க. அதுதான் இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இன்று 3 வீடியோ போட்டிருக்காங்க. 3வது வீடியோல ஒரு பெண் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய விடயங்கள் ரியாலிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. மக்களை இப்படி எந்த அரசியல்வாதியும், அதுவும் இப்ப தேர்தல் நெருங்குற டைம்ல ஜஸ்ட் ஒரு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவர் இப்படி வெளிப்படையா பேசுறதுனால அவருக்கு தான் ஒரு இது வருது. சிம்பிளா அவர் எதிர்க்கிற கூட்டம் என்ன பண்ணுங்கன்னா, இவர் தமிழுக்கு விரோதமானவர், எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா அந்த காசை வச்சு மனிப்புலேட் பண்ணி நிறைய வீடியோக்களை கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறோம். ஆனா அது தெரிந்தும் இந்த மனிதர் எவ்வளவு தூரம் பேசுறாருல. அவர் பேசக்குள்ள அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா தெரியல, ஒரு டாக்டரா தெரியல, அந்த குடும்பத்துல இருந்த ஒரு சகோதரன், ஒரு உறவுக்காரர் எப்படி தன்னுடைய சொந்த ரத்தம் மீது அக்கறையில பேசுவாங்களோ அதுதான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கு. தயவு செய்து அவருடைய வீடியோக்களை பார்க்கறது மட்டும் இல்லாம பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பல பேருக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நடக்கிற விடயங்கள் அந்த தேர்தல் என்ற ஒரு மோகத்துல பல பேர் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எவன் போனாலும் பரவாயில்ல, இதை வச்சு நான் ஸ்கோர் பண்ணணும், இதை வச்சு நான் எல்லா இதுலயும் தெரியணும், இதை வச்சு என்னுடைய பேட்டி வரணும், அது ஓட்டா வரணும், அதுக்கு எந்த தம்பி போனாலும் பரவாயில்ல, தங்கச்சி போனாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும் அப்படின்ற அந்த வெறியில இருக்காங்க. அந்த வெறி அவங்கள பல விடயங்களை பண்ண வைக்குது. அதுல பல பேர் மோண்டட்டா விழுந்து கொண்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அது பார்க்கக்குள்ளேயே கஷ்டமா கிடக்கு. அதுலயும் கிளிநொச்சியில இளைஞர் ஒருத்தர், அப்ப அவருடைய சிச்சுவேஷனை டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்ன விதத்தை நிற்கக்குள்ள ரொம்ப இதா கிடக்கு. அதுலயும் அவரை போல இன்னும் எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ வரப்போறாங்களோ அப்படின்ற அவ்வளவு அக்கறையில ஒவ்வொரு வார்த்தையும் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் த ரியாலிட்டியை சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, இந்த வீடியோல பார்க்க போற விடயம் இப்போ நிறைய வீடியோக்கள் கிளிநொச்சி விடயமா வந்தாலும் அதுல ஒரே ஒருத்தருடைய வீடியோ மட்டுமே உண்மையானதா இருக்கு, டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். அதுலயும் இந்த சில கூட்டங்கள் எப்படி இளைஞர்களை பகடக்காயா பாவிக்குது அப்படின்றது ஒண்ணு. அடுத்த பெண் ஒருத்தங்க இளைஞர், அடுத்தது யாரு, இவங்கதான் அப்படின்ற ரீதியில அது ஒண்ணு. ரெண்டாவது இவ்வளவு விடயத்தை டாக்டர் அவர்கள் பேசுறதுனால அது அவருக்கு இது எனக்கு எதிராக வரும், அதாவது அரசியல்ல அவரது ஓட்டிங்ல நான் இதை பேசுறேன்றால ஒரு எதிராக வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மனிதர் பேசுறாருல, அதை பற்றிய உண்மைகள். அடுத்தது வன்னி விலோக் உறவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்கள நேசிக்கிற உறவுகள் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு, கிளிநொச்சியில் ஒரு இளைஞர் இப்ப ரீசெண்டா பேசப்பட்டு கொண்டிருக்கார். அடுத்தது இன்னொரு பெண்ணோட வீடியோ அவங்களும் பார்த்துருக்காங்க, வன்னி விலோக் சகோதரங்களோட உறவுகளும் பார்த்துருக்காங்க. அவங்களே கிழிச்சிருந்தாங்க சில விடயங்களை வச்சு. இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. மக்களை இப்ப இந்த கிளிநொச்சியில நடக்கிற விடயம் மட்டும் இல்ல, இப்ப நீங்க இந்தியாலையும் சரி இலங்கையிலையும் சரி நிறைய போராட்டங்களை பார்த்திருப்பீங்க. நாமக்கரை சீமான் அப்படின்ற ஒரு பித்தலாட்டக்காரர், அவர் நிறைய பொய்யான விடயங்களை பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் மோடி அவர்களை எதிர்க்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் மோடி எதிர்த்தா என்ன நடக்கும்னு. அதே நேரத்தில் அவர் போராட்டங்களை கூட்ட மாட்டாரு. இன்னொருத்தர் நடத்துற போராட்டத்திலாம் இவர் போவார். அதுவும் அந்த போராட்டம் ட்ரெண்டிங் நியூஸா போய் கொண்டிருந்தா மட்டும்தான் தன்னுடைய பேச்சும் வரணும், தன்னுடைய மூஞ்சையும் வரணும் என்று போட்டு போய் நிற்பாரு. அந்த அவருடைய செஷன் முடிஞ்சதும் அவர் கிளம்பிடுவாரு. பக்கா சேவ்கே மாறுறாரு. சரிங்களா? அதே நேரத்துல எங்கேயோ நடக்கிற இடத்துக்கு அவர் என்ன பண்ணாலும் அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு பல கோடி அவருக்கு வருமானம் வரைக்கும் அவர் பிசினஸ் தான் பண்றாரு 17 வருஷமா. அவருக்கு எந்த உணர்வுமே இல்ல. ஆமக்கரையும் போய் மாண்பத்தலும் போய் அதுவே ஏற்றப்பட்டது. சரியா? சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப இந்த போராட்டங்கள் நடக்குது இல்ல, எந்த போராட்டத்திலேயாவது
அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் வந்திருக்காங்களா? அரசியல்வாதிகளோட அந்த உறவினர்கள் வந்திருக்காங்களா? இல்ல வந்திருக்காங்களா? அந்த வெயிலுக்குள்ள நின்றுருக்காங்களா? மக்களோட மக்கள் நின்றுருக்காங்களா? இல்ல. அப்ப எல்லா போராட்டத்திலையுமே பார்க்க முடியும், யாரோ ஒரு இளைஞர், பொங்கி எழுந்தார் இளைஞர், பொங்கி எழுந்த பெண், கண்ணீர் விட்ட பெண் அப்படின்னு. அதுல இந்த ஒரு அரசியல்வாதியோட பிள்ளை வந்து அழுகுது அப்படின்னு பார்த்திருப்பீங்களா? இந்த அரசியல்வாதியோட பிள்ளை, லண்டன்ல படிச்சு கொண்டிருக்க பிள்ளை, இந்த போராட்டத்துக்காக லண்டன்ல இருந்து வந்து மக்களோட மக்களா வெயில்ல நின்று கத்துறான், கூவுறான் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்ப நீங்க பாக்குற போராட்டங்கள் எல்லாம் யாரோ உங்களுக்கு தெரியாத ஒரு சாதாரண ஒரு அண்ணா, அவர் பொங்கி எழுவாரு, யாரோ ஒரு அக்கா அவங்க பொங்கி எழுவாங்க. ஆனா இந்த பெரிய பெரிய நபர்களோட பிள்ளைகள் எல்லாம் லண்டன்ல இருக்கும், ஜெர்மனியில இருக்கும். ஏன் பல பேருக்கு பிள்ளைகளோட இது தமிழே பேசாது. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது இங்க இருக்க இந்த இளைஞர்களை, இப்படியான இளைஞர்களை, யாழ்ப்பாணத்துல இருக்க இளைஞர்களை தூண்டி விடுற கூட்டம், அந்த கூட்டம் பெத்து போட்ட பிள்ளைகளுக்கு தமிழே தெரியாது, தமிழே பேசாது. ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிற்காது. நம்ம எல்லாமே வந்து தீக்குச்சிய கடைசி இது வரைக்கும் இங்க வரைக்கும் வச்சிருப்போம் கையில. ஆனா இதுகளுக்கு சாதாரணமா ஒரு 10 மணி வெயிலுக்குள்ள வந்தா கூட ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியாது, அப்படி இருக்கு வளர்ப்பு. ஆனா இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இந்த இளைஞர்களை, இப்ப ஒரு கிளிநொச்சி இளைஞருக்கு நடந்திருக்குல்ல, அப்படியான விடயங்களை நடக்க தூண்டுறதே இப்படிப்பட்ட கூட்டம் தான். தன்னுடைய பிள்ளைகளை பொத்தி வச்சிருக்கும், அடுத்தவன் பிள்ளைகளை தூண்டும். ஒரு பிள்ளை தூண்டி முடிச்சாச்சு, இன்னொன்னு பெண் பிள்ளைக்கு வந்து குறி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இந்த கூட்டம் தான் உசுப்பேத்தி கொண்டிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான வீடியோவை மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இன்று 3 வீடியோ போட்டிருக்காங்க. 3வது வீடியோவா போட்டிருக்காரு. அதை பாருங்க. அந்த பெண் பிள்ளைய பற்றி தெரிஞ்சு இருந்தீங்கன்னா, உறவுக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லுங்க. சரிங்களா? அவருடைய அந்த வீடியோ பார்த்தாலே அறிவிற்கைக்குள்ள அது புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு அவர் உண்மையிலேயே அரசியல்ல ஜெயிக்கணும் என்ற அந்த பதவி வரி இருந்திருந்தா இதெல்லாம் அவர் வெளிப்படையாவே பேச மாட்டார். இதெல்லாம் பேசுறதுனால அதாவது மக்களே, உண்மைய வந்து நம்ம பேசக்குள்ள கசக்கும். அதுவும் இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க, 9 பேர் பொய் சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் உண்மையை சொல்றாருன்னா அந்த ஒருத்தர் பேசுற உண்மையை வந்து வெளியில கொண்டு போக அந்த 9 பேர் விட மாட்டாங்க. அந்த 9 பேர் நிறைய மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. அப்ப அதுலயும் தமிழ வச்சு ஒருத்தர்களை வந்து ஈஸியா பல பேர் கெட்டவன் ஆக்கிடுவாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப எமோஷனல். 2வது வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரிஜினல் வீடியோ இருக்கு ஒருத்தங்க பேசுனது, ஆனா அதை பார்க்காம அந்த 1 மணித்தியால வீடியோ இல்ல ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்காம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கட் பண்ணி எடிட் பண்ணதை வச்சு பார்த்து பேசுற கூட்டம் தான் அதிகம். சரியா? அப்போ இந்த டைம்ல ஒருத்தங்க ஒரு விடயம் நடக்குது, அப்ப அந்த இளைஞர்களுக்காக இல்ல நாளை பாதிக்கப்பட இளைஞருக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்காக திங்க் பண்றாங்க. அந்த மக்களை வச்சு அரசியல் லாபம் பெற நினைக்கல. அந்த என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மக்கள், அப்ப இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு உண்மையா ஒவ்வொரு வார்த்தைகளும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவருடைய ஸ்பீச்சில் இருக்கு. அவர் மட்டும்தான் அந்த மக்களுக்காக திங்க் பண்றாரு. வேற யாருமே இந்திய தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இல்ல இப்ப வேற இடங்கள்ல நான் பாக்குற அரசியலையும் சரி, வேற யாருமே இவ்வளவு தூரம் மக்கள் மீது அக்கறை வைக்கவில்லை. சரியா? அப்ப இவர் இவ்வளவு தூரம் மக்கள் மீது அக்கறை வைக்கிறபடியாத்தான் 1 வருஷத்துல யாருக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்ப்பு இவருக்கு வருது. ஏன்னா இவர் எல்லாத்தையும் மாத்தி கொண்டிருக்காரு. பல பித்தலாட்டங்களை ஊழல்வாதிகளோட வெளிச்சம் போட்டிருக்காரு. அதனால அத்தனையும் சேர்ந்து இவருக்கு எதிராக செயற்படுது. இதை வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் இந்த சூழ்ச்சியால நல்லா உசுப்பேத்தி அவரை பண்ண வச்சு அவரை உள்ள அனுப்பியாச்சு. இனி வந்து அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்தவங்களை தேடுவாங்க, இனி யாரடா அப்பா அப்படின்னு. அதுல மாட்டுப்பற்றாதீங்க அப்படி என்பதுதான் பல பேரோட ரெக்வெஸ்ட். முக்கியமா மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரை போல இப்படி வெளிப்படையா மக்களுக்காக செயற்பட்ட ஒரு நபரை ரீசெண்ட் டைம்ல நான் என்னோட வாழ்க்கையில பார்க்கல. இவர் பொக்கிசமையா பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதற்கேற்ப செயற்படுங்க. சரிங்களா? பொதுவா மனுஷனா இருக்கிறவனுக்கு புரியும். ஏன்னா வச்சுதான் கடவுள் படைச்சிருப்பாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, அவர் சொல்றதை கேளுங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மூளை ஒன்று இருக்கு, உள்ளுணர்வன் ஒன்று இருக்குல்ல, அதுவே புரியும். சரிங்களா? யார் உங்களை வச்சு பிளே பண்றாங்க, யார் உங்களுக்காக செயற்படுறாங்க, உண்மையா இருக்காங்கன்றது. சரி, ஓகே. அப்ப இந்த விடயத்துல இங்க வன்னி விலாக் சகோதரர்கள் அவங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க வெளிநாடுகள்ல கூட. அப்ப அந்த ஒரு பெண், இப்ப அடுத்தது அந்த ஒரு பெண் அப்படின்னு மாதிரி ஒரு பெண் வந்து இப்போ ஆக்சுவலா அவங்க வந்து உணர்வு பூர்வமா பாடி இருக்காங்க. ஒரு பெண்ணோட வீடியோ இப்போ ரீசெண்டா ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கு. 3 நாளைக்கு முதல்ல என்னுடைய ஹசீன் அவர்கள் வெளிநாடுல ஏதோ பார்த்து பண்ணி கொண்டிருந்தாங்க. நல்லா பாடுது பொண்ணு, ஆனா பயமா இருக்கு அப்படின்னு. அதான் உள்ளுணர்வுன்றது. சரியா? அந்த ஹசீனுக்கு ஒரு பயமா இருக்குன்னு வந்துச்சுல்ல, அதுதான் உள்ளுணர்வுன்றது. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப வன்னி விலாக் உறவுகளை பாக்குற ஃபாலோ பண்ற உறவுகள்ல பல உறவுகள் யூகேல இருக்கு. அதுல ஒரு சகோதரி வெளிப்படையாவே போட்டிருந்தாங்க, இப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க அதுக்கேற்றது போலதான் செயற்படணும். இங்க இளைஞர்களை யாருமே கட்டுப்படுத்த விரும்பல, முன்னுக்கு வர நாங்க கை கொடுக்க மாட்டோம்னு சொல்றோமா? இப்ப வன்னி விலாக்ன்றவங்க இப்ப பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு குக்கிங் தெரியும். அப்ப அதை நல்ல முறையில பிரசன்டேஷன் பண்ணி இன்னைக்கு அந்த யூடியூப்ல வளர்ந்து அவங்க வீடு கட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நல்ல மாதிரி வியாபாரம் பண்றாங்க. பல பேருக்கு உதவிகள் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு பாட்டு திறமை இருக்கு, ரேப் திறமை இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய கேட்டகரி இருக்கு. அதை நான் சாய்ஸ் பண்ணுங்களேன். ஏன் அதை கை கொடுக்க மக்கள் இல்லைன்னு சொன்னோமா, கை கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? நாங்க ரெடி. நீங்க வந்து கடவுள் பாடல்களை பாடுங்க, நாட்டை பற்றிய பாடல்களை பாடுங்க, அப்பா அம்மாவை பற்றிய பாடல்களை பாடுங்க, படிப்பு சம்பந்தமான பாடல்களை பாடுங்க, தேடல்களை தேடுங்க. நாங்கள் தூக்கி விடுகின்றோம். ஏன் வந்து சில கூட்டம் உங்களை உசுப்பேத்துற விடயத்துக்குள்ள போறீங்க? ஏன்னா இங்க உசுப்பேத்துற கூட்டம் அடுத்த வாய்ஸனா நீங்க வரலாம் அப்படின்ற அந்த இதை வந்து இன்னும் உங்களுக்கு உசுப்பேத்துது. வெளிநாடுகள்ல லண்டன்ல வந்து நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு உசுப்பேத்துது. அதுக்கு விழுந்துடாதீங்க. எப்பயுமே டக்குன்னு ஒண்ணு வருதுன்னா அது டக்குன்னு உங்களை முடிச்சிடும். அதே நேரத்துல இந்த திறமையை நீங்க நல்ல மாதிரி பண்ணிக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா அதனால எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு அவ்வளவு அக்கறையா வன்னி விலாக் அவர்களை ஃபாலோ பண்ற உறவு சகோதரி அவர்கள். இவங்களை பத்தி நான் வந்து 2025 நவம்பர் மாதம் வன்னி விலாக் அவர்கள் அந்த புயல் டைம்ல உதவிகளை செஞ்சாங்க. அப்ப இந்த சகோதரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க வன்னி விலாக்கை பத்தி. பல உதவி யூடியூபர்ஸ் என்ற பேர்ல பித்தலாட்டக்காரர்கள் இருந்தாலும் நேர்மையா வன்னி விலாக் வந்து இந்த உதவிகளை செஞ்சு முடித்தார்கள் அப்படின்னு அதே சகோதரி அவர்கள் இந்த விடயத்தை போட்டிருந்தாங்க. வன்னி விலாக் அவர்கள் உதாரணமா வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு திறமை இருந்தா அந்த திறமையை நல்ல மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஏன் அடுத்தவன் உங்களை வச்சு அரசியல் பண்றதுக்கோ இல்ல வியாபாரம் பண்றதுக்கோ நீங்கள் வந்து போய் விழுறீங்க அப்படின்ற ரீதியில அந்த சகோதரி அக்கறையா சொல்லியிருந்தாங்க. நீங்க அதெல்லாம் அவங்களோட சகோதரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க ஃபேமஸ் இல்ல. நீங்க ஒண்ணுதான், மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் போட்ட காணொலி அவருடைய சேனல்ல இருக்கு. அதை பாருங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவா மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. உண்மையிலேயே 6 அறிவு இருக்கிற மனுஷன் அவருடைய வீடியோ பார்க்கக்குள்ள அவனுக்கு புரியும் அவர் என்னத்தை சொல்றாரு, எவ்வளவு தூரம் அக்கறையா சொல்றாரு அப்படின்னு. இப்படியான நபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இப்படியான நபர்கள் தான் தேவை. இப்படியான நபர்களை தொலைச்சிடாதீங்க. சில கருப்பு ஆடுகளோட விளையாட்டுக்கள்ல விழுந்துடாதீங்க. நன்றி.